நம் ஜோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை இன்று எங்களிடம் கடந்து வருகிறது. எருசலேமுக்கு விரோதமாக பாபிலோன் அரசனான நேபுகாத் நேசர் படையெடுத்து வந்ததையும் கடைசி நாட்களில் அந்தி கிறிஸ்து படையெடுத்து வரப்போகிறதையும் இப்பகுதி குறிப்பிடுகிறது. இந்த வசனத்தில் நீங்கள் காணலாம். இந்த வசனத்தில் மாபெரும் பாடுபட்ட நிலையில் மக்கள் இருந்தபோது தேவன் அவர்களுக்கு மீள எழுச்சி கொடுக்க கூறிய நம்பிக்கையின் செய்தி. இந்த நூல் ஜோவேல் காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் ஒரு பெரிய வறட்சியால், பட்டினியால், பலவித கொள்ளை நோய்களால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பலவிதமான பூச்சிகளால் பண்ணைகள் அழிக்கப்பட்டது. மக்கள் பயம், கவலை, நம்பிக்கையற்ற சூழ்நிலை ஆகியவற்றில் மூழ்கி இருந்தனர். இந்த சூழ்நிலையில் தேவன் ஒரு தூய்மையான நம்பிக்கையுடன் ஒரு அழைப்பு விடுக்கிறார். பூமியே பயப்படாதே, சந்தோஷமாயிரு, மகிழ்ச்சியாயிரு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அதாவது கடவுள் கடந்த காலத்தில் செய்யும் அற்புதங்களை நினைவுபடுத்துகிறார், நமக்காக செயல்பாற்றுகிறார் என்பதை ஜனங்களுக்கு அவர் உறுதிப்படுத்துகிறார். ஜோவேல் 2:25 நாங்கள் வாசிக்கும் போது, நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனைகளாகிய வெட்டு கிளிகளும், பச்சை கிளிகளும், முசுக்கொட்டை பூச்சிகளும், பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மையானதை காண செய்வார். ஜோவேல் 2:27 வாசிக்கும் போது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த மாதத்தில் அவரை அதிகமாய் தேடுங்கள். அவரே தேவன், அவரல்லா தெய்வம் இல்லை. அவரை தேடுகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகிறதில்லை. செழிப்பின் விளைவாக கர்த்தரை துதிப்பதும் அவரை அறிந்து கொள்வதும் ரட்சிக்கப்படுவதும் நாட்டில் உண்டாயிருக்கும். துதியும் ரட்சிப்பும் நிரம்பும் பொழுது ஆவியானவர் மக்கள் யாவர் மேலும் ஊற்றப்படுவார். ஆவியின் வரங்கள் பெரிய அளவில் செயல்படும். இவை யாவற்றையும் வாஞ்சித்து ஊக்கமாக ஜெபிப்போமாக. அவருடைய வழிகளில் நடந்து வாருங்கள், விடுதலைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த மாதத்தில் செய்வார். அல்லேலூயா.